Hi everyone, welcome to this amazing session of Units and Measurements Part 1. In the Part 1, we are going to discuss the introduction and the first topic in this chapter, guys. நீங்கள் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் 6 இயர்ஸில் இந்த ஒரு சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு நீட் எக்ஸாம்லன்னு. என்னடா ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு அலட்சியம் விட்டுட்டு போக முடியாத சாப்டர் இது. நம்ம கண்டிப்பாக பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாகணும். என்னோட ப்ரிடிக்ஷனில் வருஷம் வைக்கிற ஒரு டாபிக் டைமென்ஷன் அனாலிசிஸ் அண்ட் இன்னொரு டாபிக் வைப்பேன் எரர் அனாலிசிஸ். அது ரெண்டுமே இந்த ஒரு சாப்டர் வந்திருக்கு. இந்த ரெண்டை நீங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல +8 12 மார்க்ஸ் வாங்கிட்டு வர முடியும். அதை தான் நம்ம இந்த சாப்டர்ல பண்ண போறோம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்க போறேன். பேசிக் லெவல் 0 லெவல் உங்களுக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம லெக்சர் ஆரம்பிக்கிறேன். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த லெக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூஸை நீங்க சால்வ் பண்ற அளவுக்கு உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி விட போறேன். ஸோ பி வித் மீ. கம்ப்ளீட் எண்ட் வரைக்கும் இந்த லெக்சரை பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் இந்த கான்செப்ட்னு சொல்லிட்டு. ஸோ வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப பேசல, டைரக்டா லெக்சருக்குள்ள போறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே லெக்சர் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை நான் 3 டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் டைமென்ஷன்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். செகண்ட் ஒன் இஸ் எரர் அனாலிசிஸ். மூணாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்குள்ள நம்ம 2 டிஸ்கஷன் பண்ண போறோம். ஒன்னு வெர்னியர் கேலிப்பர்ஸ், இன்னொன்னு ஸ்க்ரூ காஜ் கைஸ். கண்டிப்பா நீட் எக்ஸாம் வந்து வருஷம் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. அது எதர் வெர்னியர் கேலிப்பரா இருக்கலாம் இல்ல ஸ்க்ரூ காஜா இருக்கலாம். உங்களுக்கு அதுக்கு தனி மாடியூல் இருக்கு. அதை நீங்க 2 வீடியோ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு அதை தாண்டி கேட்கவே மாட்டாங்க. A to Z உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் எரர் அனாலிசிஸ்க்கு ஒரு சின்ன மாடியூல் இருக்கும். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அண்ட் டைமென்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெறித்தனமா பண்ண போறோம். இந்த 3 டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ படிக்க போறது டைமென்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் கைஸ். நிறைய வீடியோஸ் இதுல வரப்போகுது. இது எல்லாத்தையும் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த சாப்டர் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு மாதிரி தப்பா ஜட்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இது அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஈஸியான டாபிக் நினைச்சு எம்சிக்யூஸ் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும் நீட் எக்ஸாம்ல. ஆனா எடுத்து வச்சு சால்வ் பண்ண ஆரம்பிப்போம், முடிக்கவே முடியாது. ஸ்டக்காய் நிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ட்ரிக்கி கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஈஸியான டைமென்ஷன் சம்மா தான் இருக்கும், எடுத்து சால்வ் பண்ணுவோம், நடுவில் நின்று போயிடுவோம், எம்சிக்யூஸை முடிக்க முடியாது. அப்போ தெரியும் ஐயோ இந்த டாபிக் நம்ம ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆஸ்பிரண்டா நீங்க ஆயிடக்கூடாது. எக்ஸாம்ல பின் பாயிண்டடா எம்சிக்யூல சொல்யூஷன் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு இந்த சாப்டர் சால்வ் பண்றதுக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். இட் இஸ் யூனிவர்சல் ரூல் டு பிசிக்ஸ். நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா எழுதி பார்த்து தான் பண்ண போறீங்க. அண்ட் இந்த சாப்டர்ல கேல்குலேஷன்ஸ் நிறைய இருக்காது, கொஞ்சம் லிமிட்டடா ஈஸியா தான் இருக்கும், பேசிக்கா தான் இருக்கும். நிறைய பண்ண வேண்டியது ஒர்க் அவுட். நீங்க அந்த மாடல்ஸ் ஆஃப் சம்ஸ் எப்படி வேணா கேட்கலாம் டைமென்ஷன்ஸ்ல இருந்து. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மாடல்ஸ் முடியுமோ மோர் தென் 100 மாடல்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் நம்ம மாடியூல் டைமென்ஷன்ஸ்ல. உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க போது கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஓகே, ஸோ டைமென்ஷன்ஸ்ல நம்ம நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நெகட்டிவ் மார்க்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் லீட்ஸ் டு நெகட்டிவ் மார்க்ஸ், எஸ்பெஷலி இன் திஸ் டாபிக் கைஸ். ஓகே, ரிவைஸ் திஸ் டாபிக் ஜஸ்ட் 1 day பிஃபோர் நீட் எக்ஸாம் வித்தவுட் ஃபெயில். ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இங்க அங்கங்க போறப்போ இந்த சாப்டருக்குள்ள எஸ்எஸ்டின்னு சொல்லுவேன், சுதர்ஷன் சார் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவேன், இன்னொன்னு சுதர்ஷன் சார் டப்பான்னு சொல்லுவேன், எஸ்எஸ்டின்னு ஒன்று சொல்லுவேன். அந்த சுதர்ஷன் சார் டப்பாவை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 days 3 days அப்போ கிராண்ட் ரிவிஷன் பண்ணுவீங்க. அப்படி ரிவைஸ் பண்றப்போ மிஸ் பண்ணாம பண்ண வேண்டியது இதுல கொடுக்குற பாக்ஸஸ் எல்லாமே. நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த பாக்ஸஸ் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா, நல்லா திருப்பிட்டு போனீங்கன்னா, இந்த சாப்டர்ல எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வச்சு நீங்க மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இன்ட்ராக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா இந்த சாப்டருக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மைண்ட் செட் எல்லாம் நம்ம போனோம்னா கண்டிப்பா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொதப்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐம் ப்ரிப்பேரிங் யுவர் மைண்ட். இவ்வளோ இம்பார்ட்டண்டா பின்னாடி ஃப்ளூயிட்ஸ் படிப்பீங்க, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் படிப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்ஸ் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் பெருசா வராது. ஆனா இது ஈஸி கான்செப்ட்ஸ். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா +8 இருந்து +12 மார்க்ஸ் வாங்க முடியும். பல்லாயிரக்கணக்கான ரேங்க் உங்களால முன்னாடி கொண்டு போகும் இந்த ஒரு 12 மார்க்ஸ். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பேசிட்டு இருக்கேன். ஐ ஹோப் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டாபிக்கோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட் வந்திருக்கும் நம்புறேன். வித் திஸ் straight away let's start the discussion of the first topic, that is dimensional analysis guys. dimensions பத்தி படிக்க போறோம். இந்த dimensionsல படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேர்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், physical quantity அப்படின்னு சொல்லிட்டு. So what is a physical quantity guys? You need to remember what is a physical quantity. physical quantity என்றால் என்ன, இதை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ரியல் டைம் எக்ஸாம்பிள். என்னன்னா நீங்க என்கிட்ட வந்து கேட்குறீங்க சுதர்ஷனோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்லுவேன் 85 kg அப்படிம்பேன். கொஞ்சம் குண்டாயிட்டேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல உட்காந்துட்டு நிறைய வேலை பண்றதுனால. ஸோ நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட ஆன்சர் 85 kg அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். 85 kgங்கிறது என்ன, என்னோட வெயிட்டுங்கிறதுனா என்னோட ஒரு
பிசிக் என்னோட பிசிக்கை மெஷர் பண்றீங்க. ஸோ என்னோட பிசிக்கை நீங்க மெஷர் பண்ணி ஒரு குவான்டிட்டியா சொல்றதுனால இது ஒரு வகையான பிசிக்கல் குவான்டிட்டி. சும்மா ஜஸ்ட் இமேஜின், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்றீங்க. அப்படி சொல்றப்போ நான் வெறும் 85 சொல்லலாமே, ஏன் 85 மட்டும் சொல்லாம கூட ஏதோ கேஜி அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் கேஜினா கிலோகிராம் சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் அ யூனிட் டு மெஷர் வெயிட். ஸோ கரெக்டா? ஸோ அப்போ வெறும் 85ங்கிற நம்பர் சொல்லாம கூட ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்றதுனால இந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஒரு காம்பனன்ட் பாத்தீங்கன்னா நம்பர், numerical component, that is 85. 85ங்கிற நம்பர் சொல்றேன், which is a numerical component. and இந்த numerical component recognize பண்றதுக்கு kg, that is kilogram அப்படிங்கிற ஒரு யூனிட்டையும் கூட சேர்த்து சொல்லியிருக்கேன். அந்த யூனிட்டை நான் மாத்திரேன்னா இந்த மொத்த குவான்டிட்டியே மாறும். இதே 85 கேஜியை 85 கிராம்னு நான் சொன்ன வச்சுக்க, நம்புவீங்களா? நான் வெறும் 85 கிராம்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டோம். அதே சமயம் இந்த 85ல 5 அடிச்சுட்டு வெறும் 8ன்னு சொன்னோம்னா மொத்தமா மாறிடும். வெறும் 8 கேஜின்னு சொன்னா நம்புவீங்களா? 8 கேஜின்னு நம்ப மாட்டோம். ஸோ அப்போ ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஒரு குவான்டிட்டி கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னு ஒரு காம்பனன்ட் என்ன எக்ஸாக்ட்லி, ஒரு காம்பனன்ட் நியூமரிக்கல் காம்பனன்ட், இன்னொரு காம்பனன்ட் யூனிட்ங்கிற காம்பனன்ட். ஸோ இந்த ரெண்டு காம்பனன்ட் சேர்ந்தது தான் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கைஸ். ஸோ டே டு டேல இது இல்லாம நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடு, எவ்வளவு வேகமா ஓடுறோம் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தான். அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இஎம் வேவ்ஸ், அதெல்லாம் நிறைய விஷயம் படிப்போம். நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா படிக்கிறது பேர் தான் பிசிக்கல் குவான்டிட்டி. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஹிண்ட் கொடுத்து டைமென்ஷன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் நினைக்கிறாங்க. அதை எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி பிசிக்கல் குவான்டிட்டியை கொஞ்சம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம். அங்கிருந்து நான் டைமென்ஷனை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஒரு பிசிக்கல் விஷயத்தை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதுல ஒரு காம்பனன்ட் நியூமரிக்கல் காம்பனன்ட், இன்னொரு காம்பனன்ட் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ இந்த யூனிட்டை பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. the first type is fundamental physical quantity. the physical quantity நான் pq அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். P na physical, Q na quantity. Physical quantity na PQ. So fundamental physical quantity ஒரு type, derived physical quantity second type. இது இல்லாம சைடுல குட்டியா ஒன்னு கொடுத்திருக்கேன், supplementary physical quantity. அதுக்கு நான் அப்புறமா வரேன், கடைசியில டிஸ்கஸ் பண்ணலாம். So இப்போதைக்கு just remember, believe me, fundamental and derived physical quantity. So now what is fundamental physical quantity guys? As பேர்லயே இருக்கு, ஃபண்டமெண்டல்னா ரொம்ப பேசிக்கான, ஃபண்டமெண்டலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? பேசிக்காவே உனக்கு இதான் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதுல இருந்து தான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்ட்ராவும் ஹைலைட்டான காம்ப்ளெக்ஸான பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நமக்கு உருவாகும். ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம படிச்சோம்னா இதை பர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ல கம்பைன் பண்ணி நிறைய காம்பினேஷன்ல வரப்போ நமக்கு ஒரு சில குவான்டிட்டிஸ் டிரைவ் ஆகும். அது பேர் தான் derived physical quantities சொல்றாங்க. சரி, ஓகே, எவ்வளவு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு? ஒரு 100-150 இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோலாம் இல்லை, கம்மி தான். இன்னும் கீழே வாங்க. தட் இஸ் வெறும் 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி தான் இருக்கு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மாஸ், யூனிட் ரிமெம்பர் மாஸ். அந்த மாஸ்ல மாஸ்ங்க நம்ம வெயிட், அந்த மெஷர் பண்ற வெயிட் விச் இஸ் கிலோகிராம்ல நம்ம இந்த மாஸ் சொல்லுவோம்ல, மாஸ். செகண்ட் டைம் கைஸ், டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் we are measuring in seconds காமனா. அண்ட் மூணாவது லென்த், எவ்வளோ மீட்டர் இருக்கு, கிலோமீட்டர், அந்த மாதிரி லென்த் மெஷர் பண்றோம்ல, எக்ஸாம்பிள் மீட்டர்னு வச்சுக்கலாம். லென்த் எல்லாம் மீட்டர், இது எவ்வளோ ராடு, ஒரு ராடுன்னு வச்சுக்கலாம், பென்னு வச்சுக்கலாம். அடுத்து நாலாவது டெம்பரேச்சர். நாலாவது என்ன கைஸ்? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ல மெஷர் பண்ண யூஸ்வலா அந்த டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம். ரொம்ப ஹீட்டா இருக்கு 22 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ் மாதிரி. ஸோ முக்கியமான ஸ்டாண்டர்ட் வந்து கெல்வின் சொல்லுவாங்க, கேல மெஷர் பண்ணுவாங்க. அடுத்து அஞ்சாவது எலக்ட்ரிக் கரண்ட் கைஸ். அஞ்சாவது எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா இங்க ஃபுல்லா கரண்ட் யூஸ் பண்ண நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அனதர் பிசிக்கல் குவான்டிட்டி, ஆம்பியர்ல மெஷர் பண்றோம். நெக்ஸ்ட் ஆறாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஆறாவது வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி இது. இதை வந்து நமக்கு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மோல்ல மெஷர் பண்றாங்க. இது மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியில வரும், பிசிக்ஸ்ல வராது. அண்ட் ஏழாவது வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி. இதையாவது கெமிஸ்ட்ரியில வந்து இந்த டாபிக் நம்ம 11th 12th பிசிக்ஸ் நீட் சிலபஸ்லேயே இல்லை. இதெல்லாம் ஹை லெவலு, நமக்கு இது கிடையவே கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, லூமினஸ் இன்டென்சிட்டி. இதோட யூனிட் வந்து கேண்டலா, சிடின்னு சொல்லுவாங்க. பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? ஸோ தெர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். என் கூட சொல்லுங்க. ஒன்று மாஸ், செகண்ட் டைமு, மூணாவது லென்த்து,
நாலாவது டெம்பரேச்சர், அஞ்சாவது எலக்ட்ரிக் கரண்ட், ஆறாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஏழாவது லூமினஸ் இன்டென்சிட்டி. இதுல ஃபர்ஸ்ட் 5 தான் நம்ம பிசிக்ஸ்ல 11th 12th அப்ளை பண்ண போறோம். 6th ஒன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் மோல் வந்து கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகும். 7th ஒன்னு மதிக்கவே போறதுல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, லூமினஸ் இன்டென்சிட்டி மெஷர்ட் இன் கேண்டலா. சரியா, தட் இஸ் related to some light, தேவையில்லை. ஸோ இந்த 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். These are 7 fundamental physical quantities guys. இப்போ இந்த 7 fundamental physical quantities வேற வேற பவர்ல வேற வேற காம்பினேஷன்ல கம்பைன் பண்றப்போ we got derived physical quantities. ஸோ அதை பத்தி படிப்போம். அதுதான் நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பிசிக்ஸ் யூஸ் பண்ண போறோம். இந்த வருஷம் 2 years ஃபுல்லாவும் இந்த சிலபஸ்ல படிக்கிறது எல்லாமே இந்த கான்செப்ட்ஸா இருக்க போகுது. ஸோ இந்த derived physical quantity பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ல இது எல்லாமே திரும்ப எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. பக்கா இதோட சிம்பிள்ஸ், யூனிட்ஸ், டைமென்ஷன்ஸ் பத்தி பின்னாடி டிஸ்கஸ் பண்றேன். ஸோ டிரைவ்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இதுல மோஸ்ட் காமன் சொன்னேன், எவ்வளவு ஸ்பீடா ஓடுறான் பாரு. அப்போ ஸ்பீடுங்கிறது நம்ம வெலாசிட்டின்னு சொல்றோம். அப்போ வெலாசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த derived physical quantity. We know velocity is equal to displacement by time. அதாவது வகையான டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ்ங்க ஒரு வகையான லென்த் தான். ஸோ அப்போ லென்த் டிவைட் பை டைம்னு நம்ம சொல்றோம். ஸோ லென்த்துங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, டைம்ங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. இதோட பவர் ரெண்டுமே 1 இங்க. ஸோ ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு derived physical quantity கிடைச்சிருக்கு. தட் இஸ் வெலாசிட்டி. இதுதான் அதோட கான்செப்ட். ரெண்டு ஃபண்டமெண்டல் காம்பனன்ட் ஒரு குவான்டிட்டி கம்பைன் ஆனால் நமக்கு ஒரு derived physical quantity கிடைக்கும். இதே மாதிரி தான் ஆக்சலரேஷன். ஸோ வாட் இஸ் ஆக்சலரேஷன் கைஸ்? we know acceleration is equal to exactly velocity by time. velocity by time தெரியுமா? ஸோ velocity divided by time. in turn velocity is equal to நமக்கு displacement by time தெரியும். displacement மேலே பார்த்த மாதிரி length divided by time. கீழே இங்கே ஒரு டைம் இருக்கு, அப்போ length divided by time ஸ்கொயர் நமக்கு வரும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த லென்த்தையும் இந்த டைம்ங்கிற ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டியும் வேற வேற பவர்ல கம்பைன் பண்றப்போ நமக்கு ஆக்சலரேஷன்ங்கிற இன்னொரு derived physical quantity வருது. length power 1 divided by time power 1 னா velocity, length power 1 divided by time power 2 னா acceleration. இந்த மாதிரி வேற வேற பவர்ல கம்பைன் பண்றதுனால இதை derived physical quantity சொல்றோம். ஃபண்டமெண்டல் தான் derive பண்றதுனால. இதே மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். Now I want you guys to know one more important thing, that is supplementary physical quantities guys. அந்த derived பத்தியும் ஃபண்டமெண்டல் பத்தியும் இன்னும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். அதுக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். there are 2 supplementary physical quantities. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க. முக்கியமான பாயிண்ட் இது. ஒன்னு பாத்தீங்கன்னா சாலிட் ஆங்கிள் கைஸ். நம்ம மெஷர் பண்றோம்ல 90 டிகிரி அந்த மாதிரி, அது வந்து பிளேன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சாலிட் ஆங்கிள். இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், பி வித் மீ. ஸோ பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயமே நான் வந்து சப்ளிமெண்டரி பிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்றேன். because they do have units guys. ரெண்டுக்குமே யூனிட்ஸ் இருக்கு. என்னது? இந்த பிளேன் ஆங்கிளுக்கு பாத்தீங்கன்னா தீட்டால மெஷர் பண்றோம், நம்ம யூஸ்வலா மெஷர் பண்றது. இந்த சாலிட் ஆங்கிளுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுறாங்க, சரியா? எஸ்டிஆர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுறாங்க, எஸ்டிஆர் வேற, சரியா? ஸோ இந்த மாதிரி தீட்டான்னு இருக்கு, எது இருக்கு, ரெண்டுக்கும் யூனிட்ஸ் இருக்கு. பட் they are dimensionless guys. முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. ஸோ வாட் ஆர் த 2 physical quantities which have units but does not have dimension அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்த நீங்க சொல்லணும், சாலிட் ஆங்கிள் அண்ட் பிளேன் ஆங்கிள். அதுக்கு முன்னாடி டைமென்ஷன் உங்களுக்கு புரியணும். டைமென்ஷன் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லெட் மீ டெல் யூ வாட் இஸ் டைமென்ஷன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க நமக்கு நீட் எக்ஸாம்ல. இந்த ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்கு பட் டைமென்ஷன் சொல்லிட்டு நீட் 2022ல ஒரு டைரக்ட் கொஸ்டின். இந்த ஒரு ஸ்லைடு நீங்க இப்ப வீடியோ பாக்குறீங்களா, இதை பாக்குறது மூலியமா +4 மார்க்ஸ் நீட் எக்ஸாம்ல வாங்கிட்டு வந்திருக்க முடியும். 2022ல இதே மாதிரி நம்ம லெக்சரை பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒரு சின்ன பாயிண்ட் தான், பட் நீட் எக்ஸாம்ல கேட்கறப்ப நம்ம மிஸ் பண்ணாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பட் நவ் இந்த வச்சு ஒரு எம்சிக்கு சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா வருதான்னு பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் குரூப் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி கேட்டிருக்கேன், சரியா? ஸோ ஒன்லி ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் இந்த குரூப்ஸ்ல. ஸோ இட்ஸ் யோர் டைம், பாஸ் பண்ணுங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், இதெல்லாம் கொஸ்டினா வச்சிருக்க தேவையில்ல, பட் ஒரு கம்ப்ளீஷன் சேக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 இதுல எது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் குரூப்ல இருக்குன்னு சொல்லணும், சரியா? ஸோ ஃபோர்த் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, ரொம்ப சப்பசம. ஃபோர்த்ங்கிறது நம்ம ஃபண்டமெண்டல்ல படிச்சோமா, படிக்கல, மொத்தமா தப்படிச்சிடுங்க. மாஸ்ங்கிறது ஃபண்டமெண்டலா படிச்சோம், ஆக்சிலரேஷன் ஃபண்டமெண்டல் கிடையாது, டிரைவ்டு ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ ஆப்ஷனே தப்பு. மொமெண்டம் படிக்கல, அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே தப்பு. மாஸ் படிச்சோம், வெலாசிட்டி நம்ம படிக்கல, ஃபோர்ஸ் படிக்கல, ஸோ போச்சு. மாஸ் படிச்சோம், டைம் படிச்சோம், ஆக்சலரேஷன் படிக்கல,
அது வந்து derived physical quantity படிச்சோம் அப்போ போச்சு. ஸோ ஆப்ஷன் A to D எதுவுமே கிடையாது. லென்த் பிசிக்கல் ஃபண்டமெண்டல் தான், டைம் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி தான். அப்போ கரெக்ட் ஆன்சர் வில் பி none of the above. இந்த குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா மூணுமே வந்து ஃபண்டமெண்டல் கிடையாது, ஏதோ ஒன்று derived கலந்து கலந்து வந்திருக்கு. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் அன் இன்கரெக்ட் கொஸ்டின். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் none of the above. எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களுக்கு இங்கே மிஸ்டேக் தான். சரியா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டல், இதெல்லாம் உங்களுக்கு derived physical quantityங்கிற நாலேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன்னா நான் டைமென்ஷன்லெஸ் சொல்றீங்க, இந்த டைமென்ஷன் இந்த சாப்டர்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னா டைமென்ஷன் சொல்லி கொடுங்க அப்படின்னா, டைமென்ஷன் இஸ் நத்திங் பட் ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம படிச்சப்போ இது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு நம்ம வந்து ரெண்டு விஷயம் படிச்சோம். என்னது காம்பனன்ட்ஸ்ல? ஒன்று 85 kgன்னு படிக்கிறப்போ ஒன்று ஒரு நியூமரிக்கல் வேல்யூ படிச்சோம், இன்னொன்று யூனிட்ஸ் படிச்சோம். சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டியும் மெஷர் பண்றதுக்கு, இதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, அதோட பவர்ஸ்க்கு ரைஸ் பண்றதுக்கு ஒரு குவான்டிட்டியை முடிவு பண்ண ஒரு டூல், ஒரு ஃபங்க்ஷனை டிசைட் பண்ணாங்க. அது பேர் தான் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் இஸ் நத்திங் பட் when any physical quantity is expressed in terms of fundamental physical quantities. ஸோ ஒவ்வொரு பெரிய derived physical quantities எல்லாத்தையுமே ஒரு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறாங்க. அதோட இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறது தான் ஒரு டைமென்ஷன் சொல்றாங்க. அதை பவர்ஸ் வச்சு மாறி மாறி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஸோ வி நீட் டு ரிமெம்பர் அந்த 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் யூனிட்ஸும் டைமென்ஷன்ஸ் நம்ம படிச்சோம்னா அதை டிரைவ்ல அப்ளை பண்றப்ப எப்படி அப்ளை பண்றாங்க உங்களுக்கு புரியும். ஸோ டைமென்ஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் derived physical quantities in terms of fundamental physical quantities. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நமக்கு மொத்தமாக 7 physical quantity ஃபண்டமெண்டலில் படித்தோம். ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் படித்தோம்? மாஸ் படித்தோம். ஸோ மாஸ் அதோட யூனிட் என்ன? எக்ஸாக்ட்லி இட் இஸ் கிலோகிராம். ஓகே, கிலோகிராம். இது எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம்? கேஜின்னு சொல்லலாம். சரியா? அண்ட் இதுக்கு என்ன டைமென்ஷன் கேட்டிங்கன்னா, இதோட டைமென்ஷன் கேபிட்டல் எம் தான் டைமென்ஷன். ஸோ மாஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எம், டைமென்ஷனும் எம் தான். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா லென்த் எடுத்துக்கலாம். ஸோ லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல். லென்த்தை நம்ம இதில் மெஷர் பண்ணுறோம் மோஸ்ட் காமனாக எஸ்ஐ யூனிட் சிஸ்டமில் மீட்டரில் மெஷர் பண்ணுறோம், ஸ்மால் எம்னு சொல்கிறேன். ஸோ லென்த்தோட டைமென்ஷன் கேபிட்டல் எல் கைஸ். பக்கா. நெக்ஸ்ட் மூணாவது டைம் எடுத்துக்கலாம். டைமை வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுறோம் எஸ்ஐ யூனிட்டில். ஸோ செகண்ட்ஸ், அதோட சிம்பிள் எஸ், அண்ட் இதோட டைமென்ஷன் டி. கேபிட்டல் டி இஸ் த டைமென்ஷன் ஆஃப் டைம் கைஸ். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம எதில் மெஷர் பண்ணுறோம்? எக்ஸாக்ட்லி செல்சியஸ் ஆர் கெல்வின் நம்ம சொல்லலாம். ஸோ மோஸ்ட் காமனாக நம்மளோட எஸ்ஐ யூனிட்ல கெல்வின் தான் யூஸ் பண்ணுறோம். அதை கேங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். டைமென்ஷன் டி போட்டுடலாமா? டெம்பரேச்சர் டி போட்டுடலாமா? கண்டிப்பாக போடக்கூடாது, டைமுக்கு ஆல்ரெடி டி இருக்கு. ஸோ தட்ஸ் வை நமக்கு டெம்பரேச்சருக்கு நம்மளோட டைமென்ஷன் இஸ் கே கைஸ். ஓகே, கெல்வின் கே யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டெம்பரேச்சர்னா கே தான், டைம் கிடையாது. டெம்பரேச்சர்னா டி தான், டி கிடையாது, டைம்னா டி. ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? எலக்ட்ரிக் கரண்ட் which is measured in, நம்ம என்ன மெஷர் பண்றோம்? எக்ஸாக்ட்லி we are measuring it is ஆம்பியர்ல மெஷர் பண்றோம். ஆம்பியர் நீங்க ஷார்ட்டா ஏன்னு நம்ம சொல்லிக்கலாம். இது ஐன் போட்டுடலாமா? எலக்ட்ரிக் கரண்ட் ஐன் தான் யூஸ் பண்ணுவோம்? எக்ஸாக்ட்லி நாட். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம ஐங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஆனா அதோட டைமென்ஷன் என்ன கேட்டீங்கன்னா இட் இஸ் ஏ கைஸ். ஆம்பியர் நம்ம ஏ சொல்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஏன் தான் நம்ம சொல்ல போறோம் இந்த கரண்டோட டைமென்ஷன். சரியா? ஸோ கரெக்டா நம்ம ஐன் மெஷர் பண்ணிக்கலாம், ஐன் நம்ம சிம்பிள் போட்டுக்கலாம், பட் இட் இஸ் நாட் த டைமென்ஷன். ஏ இஸ் த டைமென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். பக்கா. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம படிச்சோம்னா அந்த கெமிஸ்ட்ரியில வரும்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு the unit is mole guys. ஓகே, மோல் நம்ம படிச்சோம். MOL நம்ம மெஷர் பண்ணுவோம். இதுக்கு டைமென்ஷன் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. அதுக்கும் அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டியை நாம எதுல மெஷர் பண்றோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேண்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்றோம். அதை சிடின்னு நமக்கு டினோட் பண்றோம். இதுக்கும் நீங்க டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த மாஸ் டேபிள் யூனிட். ரிமெம்பர் கைஸ், ஒன்று மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. ஒவ்வொன்றோட யூனிட் சொல்லி கொடுத்துருக்கேன், அதோட சிம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன், அண்ட் டைமென்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நம்ம முக்கியமா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாப்டர் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ M is the dimension of mass, L for length, T for time, K for temperature, A for
எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் அண்ட் மற்ற ரெண்டுக்கு நமக்கு தேவையில்லாம் படிச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் ஸோ இதை நீங்கள் நோட்ஸ் எழுதி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிக் திங்ஸ் இது தெரியாமல் நம்மளால் நெக்ஸ்ட் டாபிக் போக முடியாது. ஐ ஹோப் ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். நவ் டெல் மீ வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் லென்த் கைஸ். லென்த்தோட டைமென்ஷன் என்ன? எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் எல் போட்டுடலாம். அடுத்து வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் கைஸ்? இட் இஸ் T. போடலாமா? தப்பு. இட் இஸ் Kelvin K guys. Okay, unit Kelvin தான், dimension is K. And what is the dimension of time guys? It is T. T இங்க வந்தால்தான் கொடுக்கல டெம்பரேச்சருக்கு. And what is the dimension of electric current? I கிடையாது. The answer is A guys. Okay, பக்கா. ஸோ இது எல்லாமே சின்ன விஷயம். நம்ம எக்ஸாம்ல ஒரு ப்ரெஷர் இருக்கிறப்ப மறக்க சான்ஸ் இருக்கு, மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. கேனா வேற நினைச்சுப்போம், டைம்க்கு T ஃபார் டைம் நினைக்காம டெம்பரேச்சர் நினைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும், குழப்பேறக்கூடாது. சரியா? ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Now we are going to study some common derived physical quantities guys. நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பார்க்கறோம்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த பென் இருக்கா, இந்த பென்னுக்கு ஒரு லென்த் இருக்கும். ஸோ அந்த லென்த்துக்கான டைமென்ஷன் எல்ன்னு நமக்கு தெரியும். ஸோ அண்ட் இதே ஒரு சர்க்கிள் வரையிறேன். ஸோ ஒரு சர்க்கிளோட ஏரியா அப்படி நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் சொல்லுவீங்களா? இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் சொல்லுவீங்களா? இதுல பைங்க ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, அது கிடையாது, அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ இது வரைக்கும் 3 விஷயத்துக்கு டைமென்ஷன் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு சொன்னேன் எக்ஸாக்ட்லி கைஸ், சப்ளிமெண்டரி பிசிக்கல் குவான்டிட்டிஸ் லைக் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள், அது ரெண்டுக்குமே டைமென்ஷன் சொல்லியிருக்கேன். மூணாவது விஷயம் சொல்றேன், ஒரு நியூமரிக்கல் நம்பருக்கு உங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ பை இஸ் 3.14, அது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அண்ட் மிச்சம் இருக்கிற ஆர் ஸ்கொயர் அது ரேடியஸ் விச் இஸ் லென்த். அப்போ லென்த்தை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அப்போ நாமளும் ஸ்கொயர் பண்ணலாம், லென்த்தை ஸ்கொயர் பண்ணலாம், விச் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஏரியா கைஸ். ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம்ங்கிறது 4/3 பை ஆர் கியூப். ஆர் கியூப் நம்ம சொல்லுவோம். ஸோ யூஸ்வலா ஆர் கியூப்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சர்க்கிள் எல்லாமே ஸ்பியர் சொல்றப்போ ஆர் கியூப் நம்ம முடியும். ஸோ த வால்யூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா L cube guys. Okay, and density is equal to mass by volume. நமக்கு தெரியும் mass by volume தெரியும். mass ஓட dimension என்ன? exactly m. and volume ஓட dimension L cube. so இந்த L cube இந்த +3 கீழ இருக்கா, L power 3 numerator போச்சுன்னா -3 ஆயிடும். அப்போ m power 1 L power -3 is the dimensional value of density guys. இந்த டென்சிட்டியில எக்ஸாம்ல குழப்பற மாதிரி இன்னொரு விஷயம் கொடுப்பாங்க, that is mass density ன்னு சொல்லுவாங்க guys. என்னது? மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. மாஸ் டென்சிட்டின்னு சொன்னாலும் வெறும் டென்சிட்டின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஜஸ்ட் மாஸ் பை வால்யூம், m பவர் 1 L பவர் -3, சிம்பிள் as it is. ஓகே, ஸோ இங்க L பவர் 3 L ஸ்கொயர் இருக்கு, இங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏரியாக்கு L ஸ்கொயர், வால்யூம்க்கு L கியூப், அண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு m L பவர் -3, சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெலாசிட்டி கைஸ். வெலாசிட்டி டைமென்ஷன் we already know that velocity is equal to displacement by time நமக்கு தெரியும். ஸோ displacement divided by டைம் டேக்கன் நமக்கு தெரியும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது, விச் இஸ் டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ், விச் இஸ் டைப் ஆஃப் லென்த். அப்போ லென்த் போட்டுக்கிறேன், டிவைட் பை டைம் போட்டுக்கிறேன். இந்த டைமுக்கு பவர் 1 இருக்கு, எல்லுக்கும் பவர் 1 இருக்கு. இந்த டைம் பவர் 1 மேலே போச்சுன்னா பவர் -1 தான் போகும். ஸோ எல் பவர் 1 டி பவர் -1. யூஸ்வலாக எல் பவர் 1 பவர் 1 சொல்ல மாட்டோம், அதனால ஜஸ்ட் எல் டி பவர் -1 நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். சரியா? திஸ் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கைஸ். அடுத்து velocity dimension LT power -1 சொல்லிக்கிறீங்க. அடுத்து acceleration is equal to velocity by time. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், acceleration is equal to velocity by time, and we know that velocity dimension என்ன guys? மேல தான் படிச்சோம். velocity dimension LT power -1 divided by ஒரு t power 1 மட்டும் இருக்கும். t power +1 மேல போச்சுன்னா t power -1 அப்பவும் ஆல்ரெடி -1 இருக்கு. அப்ப L t power -2 is the dimension of your acceleration guys. acceleration is equal to LT power -2ங்கிறதா acceleration கான dimension. அடுத்து with this we are going to remember dimension of force guys. calculate பண்ணலாமா? we know that force is equal to mass into acceleration. இது மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நீங்க 9th 10th ல படிக்கிறது force is equal to mass into acceleration நம்ம படிப்போம். so mass times acceleration. அப்ப mass ஓட physical quantity என்ன? exactly, sorry, நம்மளோட dimension என்ன? mass is equal to capital M இருக்கும் and multiplied by acceleration. acceleration ஓட dimension என்ன? exactly guys, போடுங்க பாப்போம். so L t power -2. அப்போ என்னோட force ஓட dimension பாத்தீங்கன்னா m L t power -2. ரொம்ப சிம்பிள், இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். force ஓட dimensions தெரியாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது மொத்த சாப்டர்லயுமே. so force ஓட dimension mass into acceleration பண்ணுங்க, m for mass
and LT power minus 2 came from acceleration. Acceleration is equal to velocity by time தெரியும். velocity க்கு LT power minus 1 போட்டோம், divide by time இருந்துச்சு, LT power minus 2 ஆச்சு. velocity நமக்கு என்ன தெரியும், velocity is equal to displacement over time, displacement over length, time denominator இருக்கு, numerator பண்ணா minus 1 ஆயிடும். LT power minus 1 இருந்துச்சு, அது இங்க அப்ளை பண்ணோம், LT power minus 2 ஆயிடுச்சு. அதை இங்க கொண்டு வந்தீங்கன்னா mLT power minus 2 force is equal to mass into acceleration. So இந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த சாப்டரை நீங்க ப்ரொசீடியர் பண்ண முடியும். போன செக்ஷன்ல போன ஸ்லைட்ல உங்களுக்கு லென்த், ஏரியா, வால்யூம் அதை பத்தி தான் சொல்லி கொடுத்தேன். அண்ட் நவ் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், நவ் we are going to discuss work done guys. So work done is equal to நமக்கு என்ன தெரியும், it is force into displacement. நமக்கு தெரியுமா, force into displacement. So we know the dimension of force guys. What is the dimension of force? Exactly, force ஓட dimension என்ன guys? Exactly, force is equal to போன ஸ்லைட்ல படிச்சீங்க, யா சொல்லுங்க பாப்போம், m l t power minus 2 mass into acceleration, mass க்கு m, acceleration l t power minus 2 multiply displacement is a type of length. அப்ப length power 1 இருக்கு, இங்க length power 1 இருக்கு, ரெண்டு மல்டிப்ளை ஆச்சுன்னா l ஸ்கொயர் ஆயிடும். அப்ப m l square t power minus 2 is the dimension of work done guys. So எல்லாத்துக்குமே டைமென்ஷன்ங்கிறத குறிக்கிறதுக்கு ஒரு காமன் சிம்பிள் இருக்கு, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம்னா டைமென்ஷன் ஆஃப் ஒர்க் டன் அர்த்தம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜ். இந்த வீடியோ நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா, இந்த SST அப்படின்னு எடுத்துட்டு போறீங்கன்னா, அதில் நோட் பண்ண வேண்டியது, சுதர்ஷன் ட்ரிக் அப்படிங்கிற நோட் பண்ண வேண்டியது, ஒர்க் டனோட டைமென்ஷன் ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. இதை வச்சு நீங்க எங்க போனாலும் தப்பிச்சுக்கலாம். டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்றப்போ இந்த ஒரு டெக்னிக் வச்சு நிறைய MCQ சால்வ் பண்ண முடியும். நம்ம TNT நீங்க அட்டென்ட் பண்றப்ப இதை சொல்லி கொடுப்பேன், அப்போ உங்களுக்கு புரிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஒர்க் டன்ங்கிறது தான் நமக்கு எனர்ஜியா சேவ் ஆக போகுது. ஸோ ஒர்க் டன் வில் பி ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி இன் ஆல் த சிஸ்டம்ஸ். அப்போ எனர்ஜியோட டைமென்ஷனும் சேம் ஆஸ் ஒர்க் டன் ml ஸ்கொயர் t power minus 2 guys. Okay, so work done is equal to force into displacement படிச்சோம். Force is equal to mlt power minus 2 multiplied by displacement l power 1 l power 1 l power 2 ஆயிடுச்சு. அப்போ work done dimension ml square t power minus 2 ஆச்சு. இந்த work done தான் எனர்ஜியா சேவ் ஆகுது. அப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா ml square t power minus 2 தான் சொல்லணும், which is same as the dimension of work done. இந்த எனர்ஜில என்ன டைப் ஆஃப் எனர்ஜி இதுன்னு கேட்டீங்கன்னா, all types of energy guys. உங்களுக்கு என்ன எனர்ஜிலாம் தெரியும், தெர்மல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி எல்லாம் ஒண்ணுதான், எலக்ட்ரிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, இதெல்லாம் உங்களுக்கு கிராவிடேஷன் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, நீங்க எந்த டைப் ஆஃப் எனர்ஜி வந்துக்கிட்டோம் முடியுதப்போ எனர்ஜின்னு மட்டும் முடிஞ்சதுன்னா உங்க ஆன்சர் டைமென்ஷன் தான் கைஸ், ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. என்ன டைமென்ஷன், ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி, ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 தான் ஆன்சர். இது ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றீங்கன்னா, மறுபடியும் நிறைய MCQஸ்ல கனெக்டிங் லிங்கா ஒரு பெரிய க்ளூவா உங்களுக்கு இருக்கும், அப்போ இதோட சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு புரியும். சரியா, நெக்ஸ்ட் we are going to discuss about torque guys. Torque is equal to என்ன, torque is equal to r cross product force. Okay, so நீங்க இத வெக்டர்ஸ்ல படிச்சிருப்பீங்க, பேசிக் ஐடியா கொடுத்திருப்பேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. torque is equal to r cross f நம்ம சொல்லுவோம். rங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் லென்த் தான். சோ இது டைப் ஆஃப் லென்த். சோ லென்த் மல்டிப்ளைட் பை ஃபோர்ஸ். சோ லென்த் மல்டிப்ளை பை ஃபோர்ஸ். சோ லென்த்தோட டைமென்ஷன் என்ன, எக்ஸாக்ட்லி l. ஃபோர்ஸோட டைமென்ஷன் ml t power minus 2. so l மல்டிப்ளை ஆச்சுன்னா ml ஸ்கொயர் t power minus 2 ஆயிடும். so இந்த ml ஸ்கொயர் t power minus 2 எங்க பார்த்த மாதிரி இருக்கா, எக்ஸாக்ட்லி எங்க பார்த்த மாதிரி இருக்கு. so எனர்ஜில அதே தான், ஒர்க் டனுக்கு அதே தான், டார்க்குக்கும் அதே தான். so now note down your note guys. உங்க நோட்ல கடைசி பேஜுக்கு போங்க, ஆர் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. put the topic as SST சுதர்ஷன் ட்ரிக்னு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க மென்ஷன் பண்ண போறது இல்லை இந்த மொத்த பிசிக்ஸ்ல. எக்ஸாக்ட்லி கைஸ், எக்ஸாக்ட்லி work done, energy and torque, all the three have same dimension, that is ml square t power minus 2. what is ml square t power minus 2, work done, all types of energy and torque. இத நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ஸ்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க, வரப்போற வருஷத்துலயும் கேட்க சான்ஸ் இருக்கு. மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறப்ப வேற லெவலுக்கு ஹெல்ப் பண்ண போது, பயங்கரமான ஸ்கோர் பூஸ்டா இருக்கும். எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் உட்காந்து நம்ம எக்ஸாம் அன்னைக்கு கால்குலேட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது தான் இந்த டார்க், எனர்ஜி, ஒர்க்ங்கிற குட்டி குட்டி ட்ரிக் எல்லாம். ஸோ திஸ் இஸ் SST நம்பர் 1 கைஸ். ஓகே, ஹோப் ஸோ நீங்க எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க, எழுதிருப்பீங்க, மனப்பாடம் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ வித் திஸ் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட், தட் இஸ் பவர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஒர்க் டன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், அதான் எனர்ஜியா சேவ் ஆகுது. அண்ட் டார்க்குக்கும் சேம் அதற்கு நம்ம படிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பவர். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை
time taken. அதுதான் நம்ம பவர் நம்ம சொல்லுவோம். So power is equal to work done by time. You know work done is equal to what guys? Work done is equal to m l square t power minus 2. 1000 தடவை சொல்லி காட்டியிருக்கேன். Divided by time. டைம் பவர் 1 இருக்கும், மேலே போச்சுன்னா -1 ஆயிடும். ஸோ அப்போ ஒர்க் டன் பவரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா m l square t power -3 guys. t power -3. This is the dimension of my power dimension. இதுதான். நெக்ஸ்ட் ப்ரெஷர் பத்தி பார்க்க போறோம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு என்ன ப்ரெஷர் பண்றான்டா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்து ப்ரெஷர் பண்றான் அப்படின்னு. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா நம்ம சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு காமனா சொல்றது ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு நமக்கு என்ன டைமென்ஷன் தெரியும்? எக்ஸாக்ட்லி m l t பவர் -2. மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் m l t பவர் -2 முடிச்சிட்டோம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு l ஸ்கொயர். l ஸ்கொயர் அடிச்சதுன்னா மேலே பவர் 1 இருக்கு, கீழே பவர் 2 இருக்கு, மேலே போச்சுன்னா -2 + 1 -1 ஆயிடும். அப்போ m பவர் 1 l பவர் -1 t பவர் -2. This is the dimension of my pressure guys. Pressure dimension என்ன? force by area m l t power -2 divided by l square m l power -1 t power -2 is the dimension of pressure. And another thing to note down is pressure is a very important thing. நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவீங்க, எக்ஸாம்ல கால்குலேட் பண்ண டைம் இருக்காது, ஜஸ்ட் வச்சுக்கோங்க m l power -1 t power -2 சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதோடய சேர்ந்து இன்னொரு முக்கியமான பிசிக்கல் குவான்டிட்டி படிக்க போறோம், தட் இஸ் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நான் இவ்வளோ பிசிக்கல் குவான்டிட்டி டைரக்டா சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டது. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பத்தி 2020ல கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த சாலிட் ஆங்கிள் அந்த பிளேன் ஆங்கிள் எல்லாமே 2022ல கேட்டிருக்காங்க. வருஷம் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் உள்ள எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நிறைய கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் ஒவ்வொன்று எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். Now we are going to discuss about stress guys. ஸ்ட்ரெஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரெஷர் தான். நீங்க சாலிட்ஸ்னு ஒரு சாப்டர்ல படிப்பீங்க ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு கான்செப்ட். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ப்ரெஸ் பண்றப்ப நமக்கு வர ஸ்ட்ரெஸ் ஆகும், அது பேர் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா தான் உங்களுக்கு வரும். ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா நமக்கு வரும். ஆல்ரெடி ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா இஸ் ஈக்குவல் டு நம்ம m l t பவர் -2 டிவைட் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு l ஸ்கொயர். ஏரியா இஸ் ஈக்குவல் டு l ஸ்கொயர் பார்த்தோம். இது கேன்சல் பண்றப்போ m l பவர் -1 t பவர் -2 which is the dimension same for இந்த ஃபோர்ஸ் பை ஏரியா எங்க கைஸ் படிச்சோம்? இப்பதான் படிச்சு முடிச்சோம். ஃபோர்ஸ் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு பிரஷர்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சேம் தான் வருது ஃபோர்ஸ் பை ஏரியா m l power -1 t power -2. Now I can write the second thing, stress and pressure. Stress and pressure have same dimension. நம்ம எழுதிக்கலாமா? கண்டிப்பா எழுத முடியும். ஆல்ரெடி ஒர்க் டன், எனர்ஜி, டார்க்குக்கு சேம் டைமென்ஷன். இப்போ ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சேம் டைமென்ஷன்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் we are going to study about strain guys. இதுவும் சாலிட்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல படிப்பீங்க, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்னு. அதில் ஸ்ட்ரெயின் ஒரு விஷயம் இருக்கும். அதில் நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், பல்க் ஸ்ட்ரெயின், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரெயினுங்கிறது என்னன்னா பேசிக்காக சொல்றேன், சிம்பிள் ஸ்ட்ரெயின்ங்கிறது தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ என் கையில் ஒரு பென் இருக்கு, உங்களுக்கு தெரியுதான் தெரியல. ஸோ ஒரு பென் இருக்கு, இந்த பென் வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் லாங்னு வச்சுக்கலாம், சரியா? இந்த 15 சென்டிமீட்டர் பெண்ணை ஜஸ்ட் ஒரு எலாஸ்டிக் ரப்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் இழுக்கிறேன், இழுத்தா இப்போ எனக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. என்னது 30 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. முன்னாடி 15 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இப்போ 30 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. அப்போ இதோட சேஞ்ச் இன் லென்த் என்ன உங்ககிட்ட கேட்பேன். முன்னாடி 15 ஆனது இப்போ 30 மாதிரி இருக்கு. எவ்வளவு சேஞ்ச் இருக்கு? 15 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, கரெக்டா? அப்போ சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஃபர்ஸ்ட் இந்த இது எவ்வளவு இருந்துச்சு? 15 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அப்போ சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் தான் நம்ம ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் 15ங்கிறது 30 மாறிச்சு. சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் ஆர் பாஸ்ட் லென்த், எது வேணா நீங்க சொல்லலாம், ஒரிஜினல் லென்த். ஸோ இதுல ரெண்டுமே பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்லயும் லென்த்ங்கிற ஒரு டைமென்ஷன் இருக்கு, டினாமினேட்டர் லென்த்ங்கிற டைமென்ஷன் இருக்கு. ரெண்டு டைமென்ஷன் சேமா இருந்தா டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1 which is a number which is a dimensionless quantity. ஸோ அப்போ உங்களுக்கு ரெண்டு டைமென்ஷன் சேமா இருக்கு, லென்த் பை லென்த் இருக்குன்னா ரெண்டும் சேம் டைமென்ஷன் சேம் பவர் தான் இருக்குங்கிறப்போ கேன்சல் ஆயிட்டு 1 வரும். இட்ஸ் a number, it's a dimensionless quantity. அப்போ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் లేదు. ஸோ அது நம்ம டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ்க்கு ஒரு லிஸ்ட் போட்டுருக்கோம், ஞாபகம் இருக்கா? SSDல ஆட் பண்ணிட்டு வாங்க டப்பால. ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? பிளேன் ஆங்கிள், அடுத்து சாலிட் ஆங்கிள், முக்கியமான விஷயம் நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் இல்லைன்னு படிச்சோம். அண்ட் முக்கியமான 4வது விஷயம் ஸ்ட்ரெயின் படிச்சிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த 4 things that does not have dimensions. பின்னாடி சம்மரைஸ் பண்ணுவேன், அப்போ இப்போ கொஞ்சம் நோட் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட்
ஸோ அப்போ ஸ்ட்ரெயினுங்கிற குவான்டிட்டிக்கு டைமென்ஷனே கிடையாது. Now with this concept நம்ம ஒரு முக்கியமான ஃபார்முலா பார்க்க போறோம், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் சாப்டர்ல வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் அப்பான் ஸ்ட்ரெயின் கைஸ். இது ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் நமக்கு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின் தான் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இதுல 3 லெவல் இருக்கு, மூணுக்குமே காமனா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் நமக்கு வரும். ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் வரும். ஸோ we know the dimension of stress guys. என்னது மேல படிச்சோம், stress is equal to m l power minus 1 t power minus 2 ன்னு சொல்லிட்டு டிவைட் பை ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் என்னன்னு படிச்சோம், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் எல் கேன்சல் 1 வந்தது, டைமென்ஷனே கிடையாது. ஸோ டைமென்ஷன்லெஸ். ஸோ அப்போ ஒரு மேல டைமென்ஷன் இருக்கு, டினாமினேட்டர்ல டைமென்ஷன் இல்லைன்னா மொத்தமா அடிச்சு விட்டு டைமென்ஷன்லெஸ் சொல்லிடலாமா கேட்டா நோ. இந்த டைமென்ஷன்லெஸ் நம்மள அஃபெக்டே பண்ணாது. ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் இல்லை, ஆனால் நம்ம கண்டுக்க போறதுல ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் m l power minus 1 t power minus 2 which is going to be the same dimension for modulus of elasticity guys. அப்போ modulus of elasticity-க்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சேம் டைமென்ஷன் which is equal to m l power minus 1 t power minus 2. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் சேம் படிச்சோம். ஸோ அப்போ 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு ஒரே டைமென்ஷன் வரப்போகுது. அகெயின் that is pressure, stress and modulus of elasticity guys. ஸோ அப்போ ப்ரெஷருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு மூணுமே காமன் ஒரே டைமென்ஷன் தான், m l power minus 1 t power minus 2. இருங்கடா டப்பாவை தூக்குங்கடா, SST நம்பர் 2. SST நம்பர் 2 is equal to pressure 1, செகண்ட் ஸ்ட்ரெஸ், Neet 2020 கொஸ்டின். மூணாவது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி நான் இப்போ சொல்றப்போ என்னன்னா இவ்வளோ இதை சொல்லிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்குமே கஷ்டமா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்க பின்னாடி படிக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாப்டர் படிக்கிறப்போ ஆஹா இவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த கனெக்ஷன் சொல்லிட்டு. இது மூணுக்குமே சேம் டைமென்ஷன் தான் உங்களுக்கு வரப்போகுது. And what is the dimension guys? What is the dimension? Exactly force by area. Force is equal to m l t power minus 2 நமக்கு வந்துச்சு, divided by area l square, மேல போச்சு power 2, அப்போ minus 1 ஆயிடும். m l power minus 1 t power minus 2 is the dimension of all these 3 physical quantities. That is your SST number 2. Sudarshan's trick number 2 guys. Note it down kindly. கடைசி பேஜ்ல SST பேஜ்ல செகண்டா இதை போய் எழுதிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய MCQs பிரேக் டவுன் பண்ணி சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இதுக்கு சேம் டைமென்ஷன்ஸ் தான். நவ் we are going to discuss what are the dimensionless physical quantities guys. அதுல நம்ம கொஞ்சம் லிஸ்ட் போட்டிருக்கோம், அந்த லிஸ்ட்டை சொல்றீங்களா எனக்காக? கம் ஆன், யூ நோ guys, you can do. நீங்க ரீகால் பண்ணி சொல்ல முடியும் உங்களால, சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? எக்ஸாக்ட்லி பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் படிச்சோமா? படிச்சோம். அடுத்து சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள் அப்புறம் சாலிட் ஆங்கிள் படிச்சோம். இது ரெண்டுக்குமே டைமென்ஷன் படிச்சோம். யூனிட் இருக்கா இல்லையா? எக்ஸாக்ட்லி they have unit. ஸோ ரெண்டுக்குமே யூனிட்ஸ் இருக்கு, டைமென்ஷன்ஸ் தான் இல்லை. அப்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், டைமென்ஷன் கிடையாது. சரியா? பக்கா. மூணாவது விஷயம் அதுக்கப்புறம் எதை படிச்சோமா? எக்ஸாக்ட்லி கைஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸ். எல்லா நியூமெரிக்கல் வேல்யூஸ்க்கும் கிடையாது படிச்சோம். பை அப்புறமா அந்த 1 2 3 4 5 எல்லா நியூமெரிக்கல்ஸ்க்கும் டைமென்ஷன்ஸ் கிடையாது. அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன படிச்சோம்? எக்ஸாக்ட்லி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். எக்ஸாக்ட்லி தட் இஸ் ஸ்ட்ரெயின் கைஸ். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் இல்லைன்னு படிச்சோம். ஏன் படிச்சோம்? ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் கேன்சல் நம்பர் 1 வச்சு விட்ஸ் நியூமெரிக்கல். அப்போ நமக்கு ஸ்ட்ரெயினுங்கிறதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. இவ்வளவுதான் உங்களுக்கு டைமென்ஷனஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேட்டீங்கன்னா நோ கைஸ், கைண்ட்லி நோட் இட் டவுன். இது இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிஸ்ட் இருக்கு, ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சினரியோ. அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. அது ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நோட் இட் டவுன், நீட் எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா trigonometric functions guys. trigonometric functions. So trigonometric functions என்னன்னு உங்களுக்கு தெரியும். exactly that is the sin, cos, cosecant basic mathematics உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா? அந்த எதுக்குமே டைமென்ஷன்ஸ் கிடையாது. trigonometric functions எதுக்குமே உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. sin ஸ்கொயர் போட்டாலும் sin கியூப் போட்டா எதுக்குமே கிடையாது. sin cos எது போட்டாலும் உங்களுக்கு ஸ்கொயர்ல கியூப்ல எது வந்தாலும் உங்களுக்கு டைமென்ஷன் லேது. So dimensions for trigonometric equations is no, it is a dimensionless quantity. இதே மாதிரி இன்னொரு தரக்கம் கிளம்பி வந்துருவோம், that is exponential.
அவங்களுக்கும் உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் லாக் எதுக்குமே டைமென்ஷன் கிடையாது. அது e⁻1 e⁻2 எழுதும் பார்த்தீங்களா, அது எதுக்குமே கிடையாது. லாக் எதுக்குமே கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. சரியா? எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. ஆல் ரேஷியோஸ், நம்ம எத்தனை ரேஷியோஸ்லாம் படிப்போம்ல, ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோன்னு படிப்போம் அண்ட் நிறைய ரேஷியோஸ் நீங்கள் படிப்பீங்க. ரேஷியோனா பேசிக்லி ரெண்டு ஈக்குவல் யூனிட்ஸ் இருக்கிறத கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 1/2 அது மாதிரி ரெண்டுமே ரேஷியோவில் அவங்க போடுறாங்கன்னா மேலே கீழே கம்பேர் பண்ணுறாங்க அர்த்தம். ஸோ ஆல் த ரேஷியோஸ் ஹாவ் நோ டைமென்ஷன், டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. அடுத்து முக்கியமான விஷயம், அடுத்து எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்கு. அது எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு சாப்டரில் படிப்பீங்க. மேலே ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிவன் டெம்பரேச்சர் பை எனர்ஜின்னு நமக்கு வரும். மேலே எனர்ஜி கீழே எனர்ஜிங்கிற மாதிரி போகும், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ எஃபிஷியன்சிங்கிற ஒரு கான்செப்டுக்கும் உங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. அண்ட் ஃபைனல் ஒன் தட் இஸ் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி கைஸ். ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அந்த சாப்டர்ல வரும். உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு 12th படிப்பீங்க. ரிலேட்டிவ் அப்படிங்கிற கான்செப்ட்னா, ரிலேட்டிவ்னா கம்பேர் பண்றதுன்னு அர்த்தம். ஒன்னு இன்னொன்று கம்பேர் பண்ணிக்கிறது. ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு கிளாஸ் 2ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கும் உங்களுக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து எப்சிலான் ஆர்ன்னு நமக்கு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு. எப்சிலான் ஆருங்கிறதுக்கு உங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ இது இல்லாம ஐ ஹோப் ஸோ இதுதான் ஒரு பெரிய லிஸ்ட் நினைக்கிறேன். ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன், ரேஷியோஸ், எஃபிஷியன்சி, ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி, இது எதுக்குமே டைமென்ஷன் கிடையாது. இது இல்லாமல் ஆல்ரெடி படித்த ஸ்ட்ரெயின், நியூமரிக்கல்ஸ், பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டேன். இல்லாமல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த 5 things you need to remember for dimensionless physical quantities guys. ஓகே, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. சிக்ஸ்த் ஒன் all physical quantities that do not have units are also dimensionless. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்குலாம் யூனிட்ஸே இல்லையோ அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்குலாம் உங்களுக்கு யூனிட்ஸே இல்லையோ அந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. we need to see the examples guys, very very important. அதுக்கு பண்ணி இங்க பிரஷ் அப் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் சொல்லிட்டேன். பிளேன் ஆங்கிளுக்கு they have units, both have units but they don't have dimensions. They both have units but don't have dimensions. இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஸ்ட்ரெயின் நம்ம பார்த்தோம். அடுத்து நியூமரிக்கல்ஸ் பார்த்துட்டோம். 5வது நம்பர் என்ன பார்த்தோம்? ஸ்பெஷல் சினாரியோஸ் பார்த்தோம். இந்த ஸ்பெஷல் சினாரியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஈக்குவேஷன் கொடுத்திருந்தேன். ஒன்று ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி விட்டுட்டேன். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒன்று முக்கியமான திங் கைஸ். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிற ஒரு குவான்டிட்டிக்கும் உங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு சம் நத்திங் பட் density of some substance divided by density of reference substance. Usually the water தான் இருக்கும். So density of our some substance divided by density of reference substance. இங்க numerator density இருக்கு, denominator density இருக்கு, cancel ஆயிட்டு நமக்கு equal to 1 வந்துரும். some numbers வரும், numericals value வரும், which is dimensionless. அதனால இந்த specific gravity dimensionless சொல்றாங்க. So add it to your notes guys. other thing which are dimensionless, but other thing which are dimensionless exactly இல்ல. ஏழாவதா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் which is dimensionless guys. dimensionless physical quantity தான். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ற மாதிரி பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், நியூமரிக்கல், ஸ்ட்ரெயின், ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ், இந்த 6 இல்லாம all physical quantities that does not have units are also dimensionless. All unitless physical quantities are also dimensionless. So a physical quantity that does not have unit will be dimensionless அப்படிங்கிறாங்க. A physical quantity that does not have unit will also be dimensionless. Very very important thing. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸ்ட்ரெயின் நம்ம படிச்சோம். சேஞ்ச் இன் லென்த் divided by ஒரிஜினல் லென்த் கேன்சல் ஆகி நம்பர் 1 வந்திருக்கும். ஸோ which is a numerical, கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு டைமென்ஷன் கிடையாது. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கைஸ். செகண்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஸோ இந்த ஃபிரிக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எழுதுற ஒரு ஃபார்முலா. ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் F is equal to mu into mass into acceleration due to gravity நமக்கு எழுதுவோம். ஸோ இதில் மியூங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் நம்ம சொல்றோம்.
ஸோ இந்த மியூங்கிறது நம்ம யூ போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு யூ வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு நீட்டமா இது பேர் தான் மியூன்னு நம்ம சொல்லுவோம். எம்யூன்னு ஞாபகம் வச்சுக்கோம். எம்யூ மியூ மியூ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இந்த மியூக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த எம்ஜி டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ என்னோட மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை எம்ஜி நமக்கு வந்துடும். எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும். டிவைட் பை எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம். இங்க ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மாஸ் கேன்சல் ஆயிடும். இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கேன்சல் ஆயிடும். நமக்கு இங்க எந்த யூனிட்டுமே இருக்காது, வெறும் நமக்கு நம்பர் தான் வரும். ஸோ நமக்கு இங்கேயும் நமக்கு வெறும் நம்பர் தான் இருக்கு. தட்ஸ் வை இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் மை மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி கைஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். மியூ இங்கேயும் மியூ தான் இருக்கு. அதே சிம்பிள் தான் இங்க வேலை. அந்த ரே ஆப்டிக்ஸ் சாப்டர் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் படிப்பீங்க. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு v டிவைட் பை c கைஸ். இங்கேயும் உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் சப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்ல பூந்து போறப்ப நமக்கு வரும். ரெண்டுமே ஸ்பீடு கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு என்ன சம் நம்பர் தான் வரும். அப்படி வரப்போ which is a dimensionless quantity. அப்போ வாட் ஆர் த திங்ஸ், உங்களுக்கு யூனிட்டும் இருக்காது. இதுக்குமே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு யூனிட் இல்லை, ஸ்ட்ரெயினுக்கு உங்களுக்கு யூனிட் இல்லை. இது எதுக்குமே யூனிட்டும் இல்லை, டைமென்ஷனும் இல்லை. ஸோ இப்போ எதுக்கெல்லாம் யூனிட் இல்லையோ கண்டிப்பா அதுக்கு டைமென்ஷன் இருக்கவே இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எதுக்கெல்லாம் யூனிட் இல்லையோ கண்டிப்பா நம்ம டைமென்ஷன் இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ டவுட் வரும், எல்லாத்துக்குமே டைமென்ஷன் இருக்கு, டைமென்ஷன் இருக்கிற எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்குமான்னு கேட்கலாம். கொஸ்டினபிளா தான் இருக்கு. ஆனா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இங்க கோத்ரூ பண்ண வேண்டியது இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கட்டுற நல்ல ஐடியா வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் டைமென்ஷன்லெஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? வாட் இஸ் யுவர் ஆன்சர் கைஸ்? சி, இந்த ஒரு டாபிக் வந்து ரிலேட்டிவ், அது மாதிரி ரிலேட்டிவ் படிச்சோமா, ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு படிச்சோம். ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி இஸ் டைமென்ஷன்லெஸ். அப்போ ரிலேட்டிவ்னு போட்ட எல்லாத்தையுமே நம்ம டைமென்ஷன்லெஸ்ன்னு சொல்லிடாம கேட்டீங்கன்னா the answer is false. ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் இல்லைன்னு சொல்றாங்க. this is a false statement. ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் இருக்கு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன கான்செப்ட் சொல்றேன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, இப்போ வெலாசிட்டி 1 2ன்னு நம்ம சொல்றோம் வச்சுக்கேன். அப்போ v1 is v12 is equal to v1 minus v2 நம்ம சொல்லுவோம். இங்க v12ங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதோட கான்செப்ட்லாம் உங்களுக்கு மோஷன் அப்ளைன் சாப்டர்ல சொல்லி தரேன். ஸோ இப்போதைக்கு v1 minus v2ங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ v1 minus v2ல இது ஒரு வெலாசிட்டி தான், இது ஒரு வெலாசிட்டி, ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்றீங்க. ஃபைனல் ஆன்சரும் சம் வெலாசிட்டி தான், 3 meters per second நமக்கு வரும். இதுல நமக்கு யூனிட் இருக்கு, கண்டிப்பா டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல டைமென்ஷன்ஸ் இருக்கு. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் டைமென்ஷன் இருக்கிற குவான்டிட்டி தான். அதோட டைமென்ஷன் வெலாசிட்டியோட டைமென்ஷன் LT பவர் -1 வரும். இங்க டைமென்ஷன் லெஸ்ன்னு சொல்றாங்க, which is a wrong statement guys. ஓகே, பக்கா புரிஞ்சது நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், குழப்பிக்க கூடாது. நம்ம ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி படிச்சோம், இங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி சம்மந்தமே கிடையாது. நவ அதர் SSD பாக்ஸ்ல இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். SSDனா சுதர்ஷன் சார் டப்பான்னு அர்த்தம். ஸோ இதுல SSDக்கு இந்த எல்லா முக்கியமான டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்படும். நீட் எக்ஸாம்ல இது மொத்தத்தையும் சம்மரைஸ் பண்ணி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்க எழுத தெரியணும். இந்த பேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கது? ஸோ இந்த பேஜ், ரெண்டு பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க நோட் டவுன் பண்ணி ஒரு பேப்பர் எழுதிட்டே வாங்க. கடைசியில் SSDன்னு போட்டு ஸோ நீட் எக்ஸாம் ரிவைஸ் பண்றப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க இந்த சாப்டரை, இந்த வீடியோவை கண்டிப்பா நீட் எக்ஸாம் கூட ரிவைஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம்ல இந்த ஒரு மெமரைஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு அதெல்லாம் ரிவைஸ் பண்ண சொல்றேன். மோஸ்ட்லி பிசிக்ஸ் எதுவும் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்காது, நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி உங்க மனசுல ஊறி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சில சாப்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவோம். எல்லா சாப்டர் சொல்ல மாட்டோம். பிகாஸ் ஆஃப் தீஸ் ஃபேக்ட்ஸ் கைஸ். இந்த ஃபேக்ட்ஸை வச்சு உங்களுக்கு ஈஸியா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் கேட்கலாம். இதுல இதெல்லாம் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, திணறக்கூடாது. அந்த நேரத்துல அதெல்லாம் மாஸ்டர் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தரோம். சரியா? ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த இதை நீங்க டப்பாவை ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், now another statement, true or false statement. இந்த பார்க்கலாம் என்னன்னு. A physical quantity is unitless, okay, must be dimensionless. True or false? ஒரு physical quantity யூனிட்டே இல்லையா, அது டைமென்ஷன்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. True or false அப்படி கேட்டீங்கன்னா your answer should be this exactly true. ஸோ எந்த physical quantityக்குலாம் யூனிட் இல்லையோ அந்த physical quantityக்கு கண்டிப்பா டைமென்ஷன்ஸ் இருக்காதுங்கிறாங்க. ஸோ எந்த physical quantityக்குலாம் யூனிட் இல்லையோ அந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் இப்பதான் பார்த்தோம், ஸ்ட்ரெயின் பார்த்தோம், அதுக்கப்புறமா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம், அண்ட்
இங்கே கீழே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துருந்தோம். அது மூணுமே எக்ஸாம்பிள் உங்களுக்கு. மூணுலேயுமே எல்லாமே கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு யூனிட்டே அதுக்கு இருக்காது. யூனிட் இல்லாதனால அதுக்கு டைமென்ஷனும் கிடையாது. ஸோ a physical quantity which is unitless must be dimensionless, which is a true statement. Note it down. Statement based question கேட்கலாம். Next, second விஷயம், a physical quantity has unit. Okay, ஒரு physical quantity யூனிட் இருக்கு. It may or may not have dimensions. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பாக கேட்குறாங்க. ஒரு physical quantityக்கு யூனிட் இருக்கு, அதுக்கு டைமென்ஷன் இருக்கலாம், இல்லாமே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கான்செப்ட்னா, எக்ஸாம்பிள் நம்ம படிச்சு இவ்வளோ நேரமா படிச்ச எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிக்குமே யூனிட்ஸ் இருந்தது. என்னது? மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர் எல்லாத்துக்குமே யூனிட் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் ரெண்டு குவான்டிட்டிக்கு மட்டும் நம்ம இல்லைன்னு படிச்சோம். என்ன கைஸ்? எக்ஸாக்ட்லி. ஒன்று என்னது? எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள். இது ரெண்டுக்குமே யூனிட் இருந்துச்சு. தீட்டான்னு படித்தோம், இன்னொன்று ஸ்டெரிடியன் படித்தோம் நம்ம. ஸோ அது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூனிட் இருந்துச்சு, ஆனால் டைமென்ஷன் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் a physical quantity has unit may or may not have dimension. யூனிட் கண்டிப்பாக இருக்கும், டைமென்ஷன் இருக்கலாம், இல்லாமல் நமக்கு போகலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ கைஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யூனிட் ரிமர்வ் ஃபார் NEET exam is a physical quantity has unit, it may or may not have dimensions. Okay, பக்கா. மூணாவது ஸ்டேட்மெண்ட், a dimensional physical quantity may have unit guys. a dimensional physical quantity may have unit. ஸோ இதுவும் கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குழப்பம். ஒரு டைமென்ஷனல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஆனால் அதுக்கு யூனிட் இருக்கு. அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனே இல்லை, ஆனால் யூனிட் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. another example is அந்த பிளேன் ஆங்கிள் அண்ட் ஸ்டெரிடியன் தான். இந்த பிளேன் ஆங்கிள் ஸ்டெரிடியன் ரெண்டுக்குமே நமக்கு டைமென்ஷன் கிடையாது, ஆனால் யூனிட் இருக்கலாம். This statement is also true. This statement is also true guys. Okay, next, fourth statement, a physical quantity having dimension must have unit. Okay, physical quantity, ஒரு physical quantityக்கு டைமென்ஷன் இருக்குன்னா அதுக்கு யூனிட் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு physical quantityக்கு டைமென்ஷன் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா யூனிட் இருக்குன்னு சொல்றாங்க. This statement is absolutely true guys. Okay, ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்க யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய 4 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இது ஒவ்வொன்றுமே கம்பைன் பண்ணி குழப்பி கொடுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன். தட் இஸ் SST நம்பர் 3 ஹேஷ்டேக் நம்பர் 3. நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னன்னா, இதுல யூனிட் இருக்க பாத்தீங்களா, யூனிட்டை கீழே வச்சுக்கோங்க. நம்ம பேஸ்மெண்ட் மாதிரி, நம்ம வீடு கட்டுறப்ப போடுற பேஸ்மெண்ட் மாதிரி. இதுக்கு மேல டைமென்ஷன் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ யூனிட்டுங்கிறது உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர். நீட் எக்ஸாம்ல இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உங்களை ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். இதுல ஏதோ ஒன்று ட்விஸ்ட் பண்ணி உங்களை ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லலாம். செம்ம ஈஸியா உங்களை ட்விஸ்ட் பண்ணி -1 மார்க்ஸ் எடுக்க முடியும் நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி கேட்கிறப்ப இந்த ஒரு ட்ரிக் உங்களை காப்பாற்றி கண்டிப்பா மார்க்ஸ் வாங்க வைக்கும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல யூனிட் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டைமென்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் காத்துல மிதக்காது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டினா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட முடியும். ஸோ அப்போ யூனிட் யூனிட் இருந்தால் மட்டும்தான் டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கும், யூனிட் மட்டும் இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்காது. அப்படி இருக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், யூனிட் இருக்கும், ஆனா டைமென்ஷன்ஸ் இருக்காது. அப்போ இந்த கான்செப்ட் 2 புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அண்ட் டைமென்ஷன் இல்லாம இருக்கிற எல்லா வீட்லயும் யூனிட் இருக்கலாம். டைமென்ஷன் இல்லாத ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லாத எல்லா வீட்லயும் யூனிட் இருக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா யூனிட் இல்லாத வீட்டுல, யூனிட்ங்கிற ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாத வீட்டுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்காது. யூனிட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்காது, கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்காது. அப்போ யூனிட் எதுக்கலாம் இல்லையோ கண்டிப்பா டைமென்ஷன் இருக்காது. யூனிட் இருக்கலாம், டைமென்ஷன் இல்லாம போகலாம். யூனிட்டும் இருக்கு, டைமென்ஷன் இருக்கு. எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கோ எல்லாத்துக்குமே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். ஸோ டைமென்ஷன் ஒன்று இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு யூனிட் இருக்கும். ஸோ டைமென்ஷன் இல்லாம யூனிட் மட்டும் தனியா இருக்கலாம், யூனிட் இருக்கலாம், டைமென்ஷன் தனியா இல்லாம போகலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் குழப்பி கேட்கிறப்போ இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா, இந்த வீடோட கான்செப்ட் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் வாங்காம கண்டிப்பா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ண முடியும். இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபியூச்சர்ல டைமென்ஷன்ஸ்ல எப்பயுமே கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டு டஃபா வைக்க நினைச்சாங்கன்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு பண்ண முடியும். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வீடியோ ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ட்ரிக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வித் திஸ் we are going to complete this entire session guys. ஸோ அடுத்த செஷன்ல we are going to discuss about what is units. Okay, units நான் பார்க்க போறோம். ஸோ we completed today's session number 1 units and measurements பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ்ல படிச்சிருக்கோம்.
பென்ஸ் டவுன், பென்ஸ் நானும் கீழே வச்சிட்டேன், நீங்களும் பென் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஸ்டார்டட் ஃப்ரம் நோவேர். இந்த சாப்டர் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சேன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்னு பேசணும். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் டைமென்ஷன் சொன்னேன். இந்த சாப்டர் நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, ஈஸியாக ட்ரிக் பண்ணி விட்டுருவாங்க, சம்ஸில் போய் ஸ்டக் ஆகிடுவீங்கன்னு சொன்னேன். ஸோ அதோட கீ விஷயம் என்ன, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம்னு சொன்னேன். ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் ஆரம்பிச்சோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டை மூணா பிரிச்சோம். டைமென்ஷன், எரர் அனாலிசிஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ல வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கார்ட் சொன்னேன், அது தனி மாடியூல் இருக்கு. எரர் அனாலிசிஸ்க்கு தனி மாடியூல் இருக்கு. அண்ட் டைமென்ஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த குவான்டிட்டியை படிக்கிறதுக்கு முன்னாடி பிசிக்கல் குவான்டிட்டி என்னன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். பிசிக்கல் குவான்டிட்டிங்கிறது இப்போ என்னோட வெயிட் கேட்டிங்கன்னா 75 kg, 85 kg சொல்றீங்கன்னா 85 ஒரு நம்பர், கேஜிங்கிற யூனிட். ஒரு நம்பரும் ஒரு யூனிட்டும் கம்பைன் ஆகிறது பேர் தான் பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்றோம். ஒரு பிசிக்கல் திங்ஸை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். இந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்கு அண்ட் சம் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆல்சோ ஹேஸ் டைமென்ஷன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இந்த பிசிக்கல் குவான்டிட்டி அதை ரெண்டா பிரிச்சோம், ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் டிரைவ்டுன்னு சொல்லிட்டு. ஃபண்டமெண்டல்ஸ்ல 7 ஃபண்டமெண்டல் படிச்சோம். மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், இது இல்லாமல் மோல் கான்செப்ட் படிச்சோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே நமக்கு பிசிக்ஸ்ல வராது, இந்த 5 தான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் இந்த எல்லா ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸையும் வேற காம்பினேஷன்ஸ்ல பவர்ஸ்ல கம்பைன் பண்றப்போ வி கெட் டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதை நம்ம நிறைய படிச்சோம், ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்தோம். வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஏரியா, அப்புறம் வால்யூம், ஏரியாக்கு எல் ஸ்கொயர், வால்யூம்க்கு எல் கியூபு, அதுக்கப்புறம் டென்சிட்டி படித்தோம், மாஸ் பை வால்யூமு, அப்போ எல் பவர் -3 நம்ம படித்தோம். அங்கிருந்து நம்ம வெலாசிட்டிக்கு போனோம், எல்டி பவர் -1, ஆக்சிலரேஷனுக்கு எல்டி பவர் -2, ரெண்டையும் கம்பைன் பண்ற மாதிரி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் எம்எல்டி பவர் -2 படித்தோம். மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அண்ட் அந்த ஃபோர்ஸை டர்த் ஒர்க் டன் படித்தோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்ஸுக்கு எம்எல்டி பவர் -2 இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எல், இப்போ எல் ஸ்கொயர் டி பவர் -2ங்கிறது ஒர்க் டன் கிடைச்சது. இந்த ஒர்க் டன் தான் எனர்ஜியா சேவாகவும் படித்தேன். ஆல் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு சேம் ஒர்க் டன் தான், சேம் டைமென்ஷன் தான், எல் ஸ்கொயர் டி பவர் -2ன்னு. எந்த எனர்ஜி கேட்டாலும் நம்ம அதை எழுத போகிறோம். அண்ட் டார்க் இஸ் ஈக்குவல் ஆர் கிராஸ் எஃப்னு படித்தோம். அகெயின் ஆருங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ், எஃப்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எல் ஸ்கொயர் டி பவர் -2 வந்துச்சு. ஒர்க் டன், ஃபோர்ஸ், எனர்ஜி, ஒர்க் டன், டார்க், எனர்ஜி, இது மூணுக்குமே சேம் டைமென்ஷன் SST1 சேவ் பண்ண சொல்லியிருந்தேன். அடுத்து நம்ம ப்ரெஷர் படித்தோம், பவர் படிச்சிருந்தோம். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் படித்தோம். அண்ட் ப்ரெஷர் நம்ம படித்தோம், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் சேம் டைமென்ஷன்ஸ் வந்துச்சு. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எல் பவர் -1 டி பவர் -2 படித்தோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே சேமாக வந்திருந்தது. நோட் பண்ணிக்க சொன்னால் SST நம்பர் 2ன்னு சொல்லிட்டு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் as well as modulus of elasticity ன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் ஸ்ட்ரெயின் படித்தோம். modulus of elasticity equal to stress by strain is equal to change in length by original length. அப்போ லென்த்லேருந்து கேன்சல் ஆகிட்டு ஸ்ட்ரெயினுக்கு ஒரு யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது படித்தோம். டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிங்கனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் சேமாக வந்துச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அண்ட் வாட் ஆர் த அதர் டைமென்ஷன்லெஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ அதர் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸில் ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, எக்ஸாக்ட்லி பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், இது ரெண்டுமே சப்ளிமெண்டரி பிசிக்கல் குவான்டிட்டிஸ் படிச்சிருந்தோம். இது ரெண்டுக்குமே யூனிட் இருக்கு. பிளேன் ஆங்கிளுக்கு தீட்டா, சாலிட் ஆங்கிளுக்கு அந்த ஒரு கொம்பு மாதிரி வந்து ஒமேகா மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ரெண்டுக்கு யூனிட் இருக்கு, பட் டைமென்ஷன் இல்லைன்னு படிச்சிருந்தோம். மூணாவது விஷயம் ஸ்ட்ரெயின், அதுக்கு நமக்கு டைமென்ஷன் இல்லை. நாலாவது விஷயம் ஆல் நியூமரிக்கல்ஸ்க்கு நமக்கு ஸ்ட்ரெயிட் டைமென்ஷன்லாம் படிச்சிருந்தோம். பை எதுக்குமே டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஃபிஃப்த் ஒன் ஸ்பெஷல் சினாரியோஸ் கொடுத்துருந்தேன். ஸ்பெஷல் சினாரியோஸ்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன், சைன், காஸ், கொசிகன், ஸ்கொயர் பண்ணது, கியூப் பண்ணது எதுக்குமே நமக்கு கிடையாது. அண்ட் ரெண்டாவது விஷயம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கு கிடையாது. மூணாவது விஷயம் ரேஷியோஸ், எல்லா டைப் ஆஃப் ரேஷியோஸ்க்கு டைமென்ஷன் லெசன் நம்ம படித்தோம். நாலாவது விஷயம் என்ன படித்தோம் கைஸ், எக்ஸாக்ட்லி எஃபிஷியன்சி, டெம்பரேச்சர் பை டெம்பரேச்சர் எஃபிஷியன்சி வரும்னு சொன்னேன். அஞ்சாவது விஷயம் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி, அது 12th படிப்பீங்க, அதுக்கும் கிடையாது. ஆறாவது விஷயம் உங்களோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, டென்சிட்டி ஆஃப் சம் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸ், டென்சிட்டி கேன்சல், உங்களுக்கு எது வரான்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே ஸ்பெஷல் சினாரியோஸ். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்குலாம் யூனிட்ஸே இல்லையோ அதுக்கெல்லாம் டைமென்ஷன்ஸும் இல்லைன்னு நம்ம படித்தோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிருந்தோம். ஒன்று ஸ்ட்ரெயின் படித்தோம், அது கீழே முக்கியமாக ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் படித்தோம். அதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் படித்தோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம கேன்சல் பண்ணுறப்போ அதுக்கும் யூனிட் இல்லை. ஸோ யூனிட் எதுக்காக இல்லையோ அதுக்கு டைமென்ஷன் இருக்கான்னு படித்தோம். ஸோ வித் திஸ் வி எண்டட் அப். அண்ட் கடைசியில் 2 ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் படிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் நமக்கு யூனிட் இல்லையோ இதுக்கெல்லாம் டைமென்ஷன் மாதிரி சொல்லி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் 4 கொடுத்து கம்பேர் பண்ணியிருந்தோம். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கான்செப்ட், கிரவுண்ட் ஃப்ளோரில் யூனிட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டைமென்ஷன் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ வித் திஸ் வி கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் செஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்ட் 1. ஐ ஹோப் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே வராது நம்புகிறேன். டைமென்ஷன்ஸில் பிரித்து மேய்விங்க. ஒரு பக்கா பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பேஸ்மெண்ட் மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உங்களோட கான்செப்ட்ஸ் டீப் ஆகிட்டே போகும். நிறைய MCQ சால்வ் பண்ண முடியும்.
ஸோ தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்யூ. லெட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். போயிட்டு உடனே செகண்ட் பார்ட் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மொத்த சாப்டர்ல இருக்கிற நோட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா நோட்ஸ் எழுதுங்க. எஸ்எஸ்டிஸ் தனியாக மெயின்டைன் பண்ணுங்க, எஸ்எஸ்டி தனியாக மெயின்டைன் பண்ணுங்க, டபாவ் தனியாக மெயின்டைன் பண்ணுங்க, ட்ரிக் தனியாக மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் கீழே நோட்ஸ் கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நோட்ஸை கம்பேர் பண்ணி மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் எழுதிட்டு டிபிடி உடனே சால்வ் பண்ணுங்க. டிபிடி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கோ அண்ட் சால்வ் த டிபிடிஸ் ஸ்ட்ரெயிட் அவே கைஸ். இட்ஸ் மீ சுதர்ஷன் சைனிங் ஆஃப். கோ அண்ட் வாட்ச் த செகண்ட் பார்ட் வீடியோ. அதில் யூனிட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனிட்ஸ் என்ன, அதோட கன்வர்ஷன் என்ன, எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கோ அண்ட் இமீடியட்லி வாட்ச் இட் கைஸ், நோ டவுட். ஓகே, சீக்கிரமாக போங்க. டேக் கேர், தேங்க்யூ ஆல், பை பாய்.